இப்போ ஃபஸ்ட்டு சும்மா நிற்க சொல்கிறச்ச அவங்களுடைய கால் பார்த்தீங்கன்னா வாபுல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கால் வாபுல் ஆகிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ காலை தப்பான இடத்துல லேண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இன்ஜுரி நடந்துடும். ஸோ இப்போ இதை வந்து ஐ ஓப்பனில் சாலிடாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்ணை மூட பார்க்கணும். இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். அவங்க பின்னாடி சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் பொசிஷனில் நம்மளால ஒரு 2 to 3 செகண்ட்ஸுக்கு மேலே நிற்க முடியாது. ஸோ ஒரு விராட் கோலியோ நீங்கள் சொல்கிற ப்ரோ அத்லெட்ஸ் யாருக்கு பார்த்தீங்கன்னாலும் ஐ க்ளோஷரில் இவங்க இந்த ஸ்டெபிலிட்டி பேடில் சாலிடாக நிற்பாங்க. இதில் நின்னாதான் டெஸ்ட்டே பாசிட்டிவ் ஆர் டெஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம போன எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராங்கோ டெஸ்ட்லாம் பார்த்தோம். அது வந்து லங் கெப்பாசிட்டிக்கான டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா அந்த மஸ்குலோஸ்கெலிட்டலுக்கான ஒரு டெஸ்ட். இதை பற்றி நம்ம வெளில பேச மாட்டோம். ஆனால் இதெல்லாமே ஒரு டெஸ்ட் பாஸ் ஆனால் தான் தே ஆர் ஃபிசிக்கலி ஃபிட். மஸ்குலோஸ்கெலிட்டலி ஃபிசிக்கலி தே ஆர் ஃபிட் டு பிளே தி மேட்ச். இன்ஜுரி நடந்துருச்சு, ரிட்டன் டு பிளே, மறுபடியும் அவங்க டீமுக்குள்ளே வரணுமா இல்லையான்றது இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ண தான் அவங்களுக்கான பாஸ் ரிசல்ட் ஆர் டெஸ்ட் ரிசல்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம்.